அதிலிருந்து களிம்பை பிரித்தெடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும் அப்படின்னு தமிழில் இருக்கு. ஆங்கிலத்தில் இருக்கு, ரிமூவ் த ட்ராஸ் ஃப்ரம் த சில்வர். வெள்ளியிலிருந்து அந்த ட்ராஸ், அந்த களிம்பு, அந்த கசடை வெளியேடு, அப்போ வெள்ளியோட ரேட்டு கூடும் அப்படின்னு இருக்கு. நான் சொல்கிறேன், இந்த வருஷம் உட்காந்து கசடுகளை வெளியெடுத்தால் அடுத்த வருஷம் உங்கள் விலை இதை செல்ஃப் எஸ்டிமேஷன் என்பது நீங்கள் தவறுகளை குறைப்பது மட்டுமல்ல, உங்கள் வேல்யூவை கூட்டுவதிலும் இருக்கிறது. தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். எல்லாரும் சிம்சன் வேணான்ட்டாங்க, ஆனா இவர் மட்டும் எனக்கு சிம்சோன் தான் வேணும். அந்த லவ்வுக்கு தேங்க் பண்ணுங்க. அந்த லவ் அது இட்ஸ் அ பிளைண்ட் லவ். என்ன லவ்? பிளைண்ட் லவ். ஒருத்தன் கூட கடவுள்கிட்ட போய் நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு ஒருத்தனும் கேட்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தனுமே அவன் லைஃப்பில் யாரையோ பிளைண்டாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அங்கே கை வைப்பார், அங்கே நோண்டுவார். நீ ஏன் அங்கே மட்டும் வைக்கிற அப்படின்னு கேட்பார். அவனை தான் கல்யாணம் பண்ணல, ஏன் உன் பிள்ளையத்தான், உன் பிள்ளையோட அயோக்கியனாந்து எனக்கு ஏன் அப்படின்னு கேட்பார். ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. உலகத்தான் கூட பதில் சொல்ல முடியாது. அப்போ சொல்லுவார், உனக்கெல்லாம் பிளைண்ட் லவ் இருக்குன்னா எனக்கும் பிளைண்ட் லவ் இருக்கு. யாக்கோபெல்லாம் ஆசீர்வதிக்கணும்னா கண்ணு குருடாக இருந்தால் தான் முடியும். அதனால தான் ஈசாக்கை குருடாக்குனாரு கர்த்தர். அங்கே ஈசாக்கு, நான் யோசிப்பேன், ஆபிரகாம் எத்தனையோ வயசு வரை கண்ணது, ஈசாக்கு பார்வை மங்கி இருக்கு. நான் கேட்டேன், என்ன ஆண்டவரே, அவ்வளோ பெரிய தேவ மனுஷன் ஆபிரகாம் ஈசாக்கு, அவங்களுக்கு கூட ஃபிசிக்கல் இன்னபிலிட்டிஸ் இருக்குதா அப்படின்னு கேட்ட கர்த்தர் சொன்னார், டே அது ஒரு டிவைன் சிம்பிள்ரா. என்ன ஆண்டவரே அப்படின்றேன். யாக்கோபை ஆசீர்வதிச்சான்ல. ஆமாம், அதாவது எத்தர்களை ஆசீர்வதிக்க வேணும்னா ஆசீர்வதிக்கிற பிளைண்டாக தான்டா இருக்கணும். ஒன்று சொல்லவா, அங்கே முன்னாடி நிற்கிற யாக்கோபு நீனா, கூட்டிட்டு வந்த ரெபேக்கால் பரிசுத்த ஆவினா, ஆசீர்வதிக்கிற கர்த்தர் குருடாயிருக்கிற ஈசாக்கு நான் தான். எத்தனாகிய யாக்கோபு நீ, கூட்டிட்டு வந்த ஹோலி ஸ்பிரிட் ரெபேக்கா, குருட்டு ஈசாக்கு தான். ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், தேவன் குருடர் தான். எல்லாம் சொல்லுங்க, காட் இஸ் பிளைண்ட். ஒருத்தன் கேட்டான், காட் இஸ் லவ், லவ் இஸ் பிளைண்ட், ஸோ காட் இஸ் பிளைண்ட் அப்படின்னா. அந்த காலத்தில் அதை நான் இல்லைன்னு சொன்னேன். ஆனால் இந்த காலத்தில் நான் சொல்கிறேன், உண்மைதான், காட் இஸ் பிளைண்ட். உன்னை என்னை நேசிச்சிருக்காருன்னா அப்போ பிளைண்டு தானே. உன்னெல்லாம் நோண்டி இருந்தாருன்னு என்ன ஆயிருந்திருக்கும். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி. வாயைத் திறந்து எல்லா ஆன்லைன்ல இருக்கவங்க எல்லாருமே கோடி கோடி நன்றி. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா.
லாஸ்ட் மந்த் நல்லா உட்காந்து அப்படியே வொர்ஷிப் பண்ணுங்க. எனக்கு அவருடைய நாமங்களில் பிடிச்ச ஒரு நாம எல்ரோய், என்னை காண்பவர். உங்க அப்பா உங்களுக்கு கேக் வாங்கி தர்றாரு ஒரு பேக்கரியில் டிசம்பரில். அப்போ இன்னொருத்தன் வந்து ரொம்ப பசியோடு வந்து, ஐயா பசிக்குது ஏதாச்சும் தாங்கன்னு சொன்ன உடனே உங்கள் அப்பா அவனை பலார்னு ஒரு அரை அரைஞ்சி, என் பையன் அவனுக்கு தான் தருவேன், என்னை நான் பெற்ற பிள்ளையா போடான்னு அனுப்புகிறார். இது அப்பா பி. அடுத்த அப்பா ஏ சொல்கிறேன். உங்கள் அப்பா உங்களுக்கு தான் கேட்க வாங்கி தர்றாரு. இன்னொருத்தர் வந்து, ஐயா எனக்கு பசிக்குது எனக்கு தாங்கன்னு ஒன்று, இந்தப்பா நீ ஒன்று வச்சுக்காப்பான்னு கொடுக்குறாரு. எந்த அப்பா உங்களுக்கு பிடிக்கும்? ரெண்டுலேயுமே கேக் எனக்கு கிடைக்குது. ஆனால் தகுதியே இல்லாத இன்னொருத்தனை நேசிக்கிறது தான் எங்கள் அப்பான்னு நினைக்கும் போது எங்கள் அப்பா மேலே எனக்கு மரியாதை கூடுது. எனக்கு ஒரு அப்பா தெரியும், அவர் ஆபிரகாமை நேசிச்சார் ஓகே, ஈசாக்கை நேசிச்சார் ஓகே, சாராளை நேசிச்சார் ஓகே, ஆகாரம் நேசிச்சாரையா கைத்தட்டுங்க. எங்கள் அப்பா அவள் ஒரு வைப்பாட்டி. அவள் சொல்றா, அவர் என்னை காண்கிற தேவன். கேன் யூ இமேஜின் such a God? சத்தியமா நியாயப்பிரமாணத்தில் இருக்கவனுக்கு அந்த கடவுள் தெரியாதியா? நான் பார்த்துருக்கேன், ஒரு ஆச்சரியத்தை பார்க்குறேன். இந்த ஒரு வருஷத்தில் நான் பார்க்குறேன், கடந்த சில வருஷத்தில், இந்த வருஷத்தில் நிறைய பேரை எக்ஸ்போஸ் பண்ணார் எனக்கு கடவுள். நிறைய பேர் முகத்திரையை எனக்கு கிழிச்சு காட்டினா. அது என்னன்னா, நிறைய கிருபை பேசினாயே சார், நிறைய கிருபை பேசினாய். யாருக்கு? தனக்கு இல்லைன்னு சொல்லுங்க, தனக்கு. ஆனால் அடுத்தவனுக்குன்னும் போது கிருபை கிடையாது. என்னது? நியாயப்பிரமாணம். அப்போ இந்த கைத்தட்டினா பாட்டு பண்ணவே யாராவே சாமி, யார் சாமிவே, எங்கே இருந்தேன் இவ்வளோ நாளாக அந்த மாதிரி அவங்க மனசுக்குள்ளே நோண்டுறதுக்கு ஒரு டைம் கிடச்சிச்சு பாருங்க. அப்போ இவர்கள் எல்லாம் யார்? கிருபை என்பது தங்களுக்காக மட்டும், தாங்கள் தவறு செய்தால் மன்னிக்கப்பட வேண்டும். ஓ பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆனால் அருகில் ஒருத்தன் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டானா, என்ன செட்டை பார்த்தீங்களா சார், தம்பி மறந்துட்டு நீ யாருன்றத. ஸோ இதுதான் தோஸ் பீப்புள். அப்போ இவர்கள் யாருன்னா, கிருபையை அது யாருன்னு சொல்ல முடியாது, நம்ம ஜட்ஜே பண்ண முடியாது, யாருன்னே சொல்ல முடியாது. ஆனால் ஒரிஜினல் கிரேஸ்ன்றவன் தெரியுமா? அதான் நான் வந்து பெண்கள் கூட்டத்தில் எடுத்தேன். இஸ்ரவேலிலே அவள் தாயாக எழும்பு மட்டும் கிராமங்கள் பாழாயினன். ஸ்திரீயே எழும்பு, ஸ்திரீயே எழும்புன்னு நிறைய இந்த ஃபெமினிஸ்ட் இந்த மாதிரி செய்திகளை கொடுப்பாங்க. ஃபெமினிஸ்ட் அதாவது பெண் உரிமை பேசுகிற கொஞ்சம் பேர் ஊழியக்காரர் போர்வையில் இருப்பாங்க. அவன் வந்து பெண்ணை நீங்கள் எழும்ப வேண்டும் கடைசி நாட்கள். கணவர் ரொம்ப போட்டு அழுத்திருப்பாருன்னு இந்த மாதிரி வெடிக்கும். அதை நான் பார்த்துருக்கேன். அப்போ ஹஸ்பண்டை கூட கரெக்ட் பண்ண வேண்டிய அவர் தான் ரொம்ப நசுக்குனதுனால ஸ்டேஜில் வந்து வெடிப்பாங்க. பெண்ணை எலும்பு எலும்புடு. நானும் பேசியிருக்கிறேன். ஆனால் அன்னைக்கு பார்க்குறேன், கர்த்தர் என்ற சொன்னார், எழும்பக்கூடாதுரா, தாயாக எழும்ப வேண்டும் அப்படின்னாரு. ஆனாலா பேயா எழும்புறது இல்லை, தாயா எழும்பணும். அப்போ என் சர்ச்சு பெண்கள்கிட்ட சொன்னேன், குறை பேசக்கூடாது, குற்றம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் 100 மேட்ரு சொல்லவே வேண்டாம். நீ சபையில் ஒரு தாயா எழும்பிட்டினா, நீ ஒரு தாயா ஆயிட்டினா, நீ இன்னொருத்தன் குறைய பேசுவியா? இப்போ உன் பிள்ளை குறைய நீ பேசுவியா? பேச மாட்டேன். ஏன்? என் பிள்ளை மாதிரி வருமா? நான் பெரிய அயோக்கியத்தனம்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து என் பிள்ளை மாதிரி வருமா அப்படின்னு என்னன்னா, தாய் பேசுவதில்லை, ஜெபக்குறிப்புகள் கொடுப்பதில்லை, மற்றவர்கள் பேசும்போது தொடர்ந்து கேட்பதில்லை. விடுங்க. ஏன் ஏன் கேட்க கூட பிடிக்கலையா? பிடிக்கல. அப்போ தாயோட கேரக்டர் தான் போல. அப்போ நீ உன்னைக்கே ஒரு தாயா இருந்தீனா, இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு நீ ஒரு தாயா இருந்தீனா, நீ எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு உனக்கு நான் சொல்ல வேண்டியதே இல்லை. ஸோ அந்த கேரக்டர் வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்துருச்சு. பார்த்தீங்களா? நோ மோர் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்படித்தான் நீ கவனிங்க. வந்து அந்த கிரேஸ்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்கள் கேரக்டர் அப்படி தான் இருக்கும். ஆனால் நிறையா பேர் கிரேஸ்ன்னு ஒரு 100 பேர் பாஞ்சு வரான். என்னடான்னா, எல்லாம் பாவம் பண்ணேன், என் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்தோத்திரம். டக்குன்னு அடுத்த லெவலு கடவுள் கிரேஸ் இன்னொருத்தனுக்கு கொடுக்குவோம். அவனுக்கும் பண்ணும்போது, சார்
என்ன நீங்கள் அப்படின்றாங்க. அப்போ இது எல்லாம் வந்து பார்க்குறப்ப உண்மையில் அவர்கள் கிருபை என்றால் என்னென்ன அவங்களுக்கு தெரியல. கிருபை அவர்கள் அனுபவிக்கவே இல்லை. அதனால அந்த ஆகாரம்லாம் அவங்க நேசிக்க முடியாது. ஆனால் எனக்கு ஆகாரம்லாம் ரொம்ப நேசிக்க முடியும். நான் ஆபிரகாமாக இருந்தாலும், நான் சாராளாக இருந்தாலும் என்னால் ஆகாரம் நேசிக்க முடியும். ஏனென்றால் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆளை நேசிக்க முடியும்னா என்ன அவனை நேசிக்க முடியும். எவ்வளவு அதிர வைக்கிற சம்பவங்கள்லாம் நடந்துருக்கு தெரியுமா? சிலர்லாம் அப்படியே கிரேஸ், எனக்கு முன்னாடி கிரேஸ் பார்த்தவங்கலாம் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 10 கட்டளையோட சேர்ந்து ஒரு 12 கட்டளை எக்ஸ்ட்ரா வச்சு வச்சிருக்கிறாய். என்னடா டேய், எப்படா வந்து இதெல்லாம் உள்ள இருந்துச்சு இவ்வளவு நாளா? ஆனா தேவன் பாருங்க, லேட்டானாலும் எல்லாத்தையும் அழகா செய்யறாரு. பைபிள் சொல்லுது, இஸ்மவேலும் ஈசாக்கும் ஒருமித்து வாசம் பண்ண முடியாது. ஏன்னா இஸ்மவேல் லால இருக்கிறவன், ஈசாக்கு கிரேஸில் இருக்கிறவன். கிரேஸும் லாவும் சேர்ந்து இருக்கவே முடியாது. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்களேன், அந்த லா செப்பரேட் ஆகி போயிடும். ஒருவேளை உங்களுக்குள்ள லா இருக்குன்னா தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். ஆமாம், டெய்லி நடிகர்களை நீங்கள் பார்க்கும்போது உங்களால் அவங்கள நேசிக்க முடியலன்னா, யூ ஆர் லிவிங் இன் லா. மிக மோசமான நபர்களை உங்களால் நேசிக்க முடியலன்னா யூ ஆர் லிவிங் இன் லா. அப்போ பாருங்க, இந்த காட் வந்து உங்களை எப்படி நேசிச்சிருக்கிறார் இந்த வருஷம். திரும்பி பாருங்க, போன வருஷம் இந்த லவ்வில் இருக்கிறவன் எல்லாரையும் லவ்லே டீல் பண்ணுறான். கைத்தட்டுங்க ஒரு தடவை அவருக்கு. ஆமாம், அப்போ தேவன் உங்களை அப்படி நேசிச்சிருக்கார். என்ன ஆனால் நீங்க தான் வேணும்ன்றார். ஹல்லேலூயா. இந்த சிம்சோன் இருக்கான்ல, சிம்சோனு லைட்டாக அப்படி பிரச்சனை பண்ண உடனே என்ன செஞ்சிட்டாங்க, இந்த மாமனார் வந்து இந்த மருமை எனக்கு வேணான்ட்டார். பொண்ணுக்கு நான் வேற வேற மாப்பிள்ளையை கட்டிக்கிறேன்டா போடா அப்படின்ட்டார். சிம்சோனை மாமா வேணான்ட்டார். அடுத்து சரி, அப்பா வேணானாலும் பொண்ணாச்சு இல்லை, அவர் தான் வேணும்னும்ல. ஒய்ஃப் என்ன சொல்லிட்டா, பரவாயில்ல, அதை விட இன்னொருத்தன் நல்லா இருக்கிறான் அப்படின்னு அவளும் வேற கல்யாணம் பண்ணிட்டா. மனைவியும் கணவனை வேணான்ட்டா, மாமனாரும் மருமனை வேணான்ட்டார். ஏன்னா அவன் பண்ண வேலை அப்படி. கடைசியில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து சிம்சோனு வேண்டாம் அப்படின்னு முடிவுக்கு வராங்க. இவங்க அம்மா அப்பாவும் ஓகே சொல்லிட்டாங்க. பைபிள் வசனம் அவ்வளோ உண்மை பார்த்தீங்களா? ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறப்பாலோ, கர்ப்பத்தின் பிள்ளைக்கிற பாலகனை மறப்பாலோ, உன் தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். எல்லாரும் சிம்சோன் வேணான்ட்டாங்க. ஆனால் இவர் மட்டும் எனக்கு சிம்சோன் தான் வேணும். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. பவுல் சொல்றான், பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்பது எவ்வளவு உண்மை. அது எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாக இருக்கிறது. சார் அது ரொம்ப உண்மை சார் அப்படின்றான். அதுக்கு அர்த்தம் அதுதான். சொல்லிட்டு அடுத்து சொல்றான், அவர்களில் பிரதான பாவி நான் தான். பவுலுடைய டார்ச்சர்ஸ் எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா பவுல் மேல கோவம் வந்துடும். அநேக பெண்களுடைய அவர்கள் போட்டிருக்கிற அந்த கச்சை, அந்த 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 என்ன சொல்லுவாங்க, அந்த ஜாக்கெட்டில் அந்த இதில் வந்து கொக்கி போட்டு அப்படியே குதிரையில் உட்காந்து இழுத்துட்டு போவான். குதிரையில் போகும்போது தர 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 தரன்னு. வெரி டேஞ்சரஸ் ஃபெலோ. நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் பவுல் பற்றி சிடி 20 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் ஸ்தேவன் அடிக்கிறாங்க கல்லை கொண்டு. பவுல் சொல்கிறான், அப்போ சவுல் கொண்டா சார் ட்ரெஸ்ஸில் ரத்தம் தெளிச்சு கொண்டா வாங்கி வச்சுட்டு கொல்லுங்கள்ன்றான். அது சீனை பார்க்கும்போது பவுல் மேலே உங்களுக்கு கோவம் வருது. அப்போ நான் சொன்னேன், அப்படி இங்கனுக்குள்ளே இவனை போட்டு தள்ளியிருக்கலாமே ஆண்டவரே நீங்கள்.
இவ்வளோ நேரம் ஒன்றா பேச விட்டு பார்க்கலாமா நீங்கன்னு. கர்த்தர் சொன்னார் என்கிட்ட, இரு 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 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தானே பார்த்துக்கிட்டு இருக்கிற, இரு. ஆனால் நான் இப்போவே கொரிந்தியரை பார்த்துட்டேன், ரோமரை பார்த்துட்டேன், 1 கொரிந்தியர் பார்த்துட்டேன், 2 கொரிந்தியர் பார்த்துட்டேன், கலாத்தியர் பார்த்துட்டேன், எபேசியர் பார்த்துட்டேன், பிலிப்பியர் பார்த்துட்டேன், 1 தெசலோனிக்கர் பார்த்துட்டேன், 2 தெசலோனிக்கர் பார்த்துட்டேன், 1 தீமோத்தேயு பார்த்தேன், 2 இது எல்லாத்தையும் நான் பார்த்தனால இப்போ நான் அமைதியாக இருக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வெறும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பார்க்காதீங்க, அடுத்தடுத்த நிறுவம் எழுத போகிற நிறுவத்தையும் முன்னாடி பாருங்கள். எல்லாம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கப்ப எல்லாம் அவனை மெய்ப்பனா பார்த்தாங்களாம், இவர் மட்டும் அவனை ராஜாவை பார்த்தாராம். எல்லாம் ராஜா ஆன பிறகு ராஜாவை பார்த்தாங்க, ஆனால் இவர் ஒருத்தர் தான் ஆடு மேய்க்கிறப்ப ராஜா. இது நான் சொல்லலை, தாவீது சொல்கிறான், ஆண்டவரே நான் ஆடுகளின் பின்பாய் சென்ற போது என்னை மகா மேன்மையுள்ள சந்ததியின் மனுஷனாய் பார்த்தீர். என் அப்பவே நீங்க எவ்வளவு பெரிய ஆளா பார்த்தீங்க ஆண்டவரே. இன்னும் கொஞ்சம் வருஷத்துல இந்த உலகம் உங்களை வேற மாதிரி பார்க்கும் சார். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்காங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை அவர் பார்த்தார், அப்படி இன்னைக்கு அப்படிதான் பார்க்கிறாரு. The world is always looking at you on the basis of the past tense, but God is looking at you on the basis of the future. உலகம் கடந்த காலத்தை வச்சு தான் ஒன்று பார்க்கும், ஆனால் தேவன் மட்டும் எதிர்காலத்தை வச்சு ஒன்று பார்ப்பாரா. மறவாமல் நினைத்தீரையா, நன்றி சொல்வே. ஒரு பிரீச்சர் எப்பவுமே ஒரு பெரிய மோஸ்ட் ஹோலி பிளேஸில் இருக்கிற ஆளாக இருந்தே பேசக்கூடாது. அப்படி பேசினார்னா எவன் தலையும் தொடாமல் நேராக வாசலுக்கு போயிட வேண்டியதுதான். புரியுதா உங்களுக்கு? ஒரு தட்டு விடுறேன், அந்த தட்டு உங்கள் கைக்கு வரணும், நான் இவ்வளோ ஹைட்டில் விட்டேன்னா என்ன ஆகும்? நேராக வாசல் வழியாக வெளியே போயிடும். சில ஊழியர்கள் பொதுவாக ஊழியர்கள் தங்களை ஒரு பரிசுத்தவானாவே நினச்சிக்கிட்டு அந்த லெவல்லையே பேசுகிறப்ப உட்காந்துருக்கேன், ஒருத்தன் தலைக்கும் தொடமாட்டேன்ட்டு அது வேற எங்கேயோ போயிடுது. ஒரு ஊழியன் நிற்கிறப்ப தன்னை ஒரு பெரிய டாப் கிளாஸ் நினச்சிட்டு பேசக்கூடாது. டாப் கிளாஸ் அவன் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும், அண்டர்லைன் த வேர்ட், அவன் தன்னை ஒரு சின்னர் லெவலில் பேசும்போது தான் இருக்கிற அத்தனை பேரையும் ரீச் பண்ண முடியும். எவ்ரி டைம் ஹி ஹாஸ் டு ஹம்பிள் ஹிம்செல்ஃப். ஆமேன்னு சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே ப்ரீச்சர்ஸ் தங்க பாஸ்ட்டை பற்றி யோசிக்கிறதே இல்லை பாருங்க. போன வருஷம் தப்பு பண்ணால் யோசிப்பாங்க, ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி யோசிக்க மாட்டேன். ஆனால் நம்ம எப்போவுமே நீங்கள் அதை யோசித்தீங்கன்னா அந்த மாதிரி ஒருத்தன் உள்ளே உட்காந்துருப்பான், அவனை நீங்கள் ரீச் பண்ண முடியும். ஸோ வாட் ஐ கம் டு சே, இந்த லவ்வை நீங்கள் நினச்சி பாருங்கள், எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு உங்கள் பின்னாடி நின்னாரே தேவன், அதனால நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. இந்த லவ்வுக்கு நல்லா தேங்க் பண்ணுங்க. எபினேசர் நீர்தானையா இதுவரை நடத்தினீரே. ஒரே ஒரு ஸ்டான்ஸா பாடிட்டு போமா. நீதானையா இதுவரை உதவி நீரே. எல்ரோயி 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 என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். வா வா எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி
தான் தெரியும். கொஞ்சம் ஒவ்வொரு ஒவ்வொரு பேஜாக திறக்கும். ஆவியானவர் ஒவ்வொரு பேஜாக திறந்து காட்டுவார். எனக்கு அது செஞ்சார், இது செஞ்சார், அதெல்லாம் மொதல் பேஜ். என்னதான் இருந்தாலும் நான் தான் வேணும்னு நின்னாரியா, 2வது பேஜ். அடுத்து ஒரு பேஜ் இருக்குது, அந்த பேஜ் ரொம்ப டாப் கிளாஸ் பேஜ். நான் அடிக்கடி அதை நினச்சி தான் அவர் ஆச்சரியப்படும். இந்த ஆள் என்ன எவ்வளோ பெரிய லெவலாம் வச்சுருக்காரு. ஆள் என்னென்னா எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் உங்களை நேசிக்கிறார்ல. அதெல்லாம் பெரிய மேட்டரே இல்லை சார், அதெல்லாம் அனுபவிச்சிட்டேன் சார் நான் நிறையா. ஆனால் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் நம்மளை நேசிக்கிறாரு. ஆனால் சில நேரம் நம்ம எவ்வளோ பெருமையாக பேசுகிறோம் பாருங்க. ஏய் ஆர்டடா பேசிகிட்டு இருக்கிற அப்படி பேசுவோம் பாருங்க. கடவுளுக்கு பிடிக்காத ஒன்று என்ன தெரியுமா? பாவம் கிடையாது. அதை விட பிடிக்காது என்ன தெரியுமா? பெருமை. ஆனால் எத்தனை தடவை நான் பெருமையாக பேசியிருப்பேன். அதையும் தாண்டி இடியா கோவத்தில் பேசுகிறேன். ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இப்படிலாம் நம்ம பேசியிருக்கிறோம். அதையும் தாண்டி, ஏன்னா என் வாழ்க்கையில் நான் என் வாழ்க்கையில் என் பாவத்தை நினச்சிலாம் நான் அருவருத்ததை விட என் பெருமையை நினச்சி ரொம்ப அருவருத்திருக்கிறேன். என்னை குறித்து நான் அருவருப்பேன் என்றால் ஒரே ஒரு விஷயத்துக்கு அருவருப்பேன். என்னை வாழ்க்கை எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை பெருமை. கடவுளுக்கு நீ எவ்வளோ தவறு செஞ்சாலும் தாழ்மையாக இருக்க உனக்கு பிடிக்கும் அப்படி சொல்கிறோம்ல, அது அக்செப்டபுள். ஆனால் பெருமையாக பேசுகிறவனை கூட கோவத்தில் இருக்கிறான் விடு, அந்த லெவலுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவர் நிற்கிறாருன்னா இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை சார். நீங்கள் இப்படி யோசிச்சுட்டே இருப்பீங்க. இப்படி பேசிட்டு அவர் பக்கத்தில் சொல்லுவார், விடு விடியா விடு. தொடர்ந்து பேசினா அவர் சொல்லலை விடுன்னு. அப்போ எத்தனை பேரை நான் ஆனால் நான் பேசணும் உண்மையாக இருக்கும். உண்மைதான், பெருமை பொய்யா இருக்குன்னு தேவையில்லை, உண்மையாகவே இருக்கலாம். ஆனால் உண்மையாக இருந்தாலுமே அங்கே நீங்கள் பேசியிருக்க வேண்டியதில்லை. பைபிள் சொல்லுது, அவர் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் இருந்தார். அந்த வசனம் எனக்கு ரொம்ப தொடும். அவர் அப்படி கை வச்சோன்னா, டே யார்டா கை வைக்கிறீங்க அப்படி ஒரு கேள்வி கேட்டுருந்தாரு வச்சுக்கங்களேன், ஒட்டுமொத்த ரோம சாம்ராஜ்யமே மிரண்டு இருக்கும். தேவகுமாரனை தொட்டுக்கிட்டு இருக்காங்க சார். இன்ஃபேக்ட் அவர் சொல்லியிருந்தாருன்னா அது உண்மை. என் லைஃப்பில் நான் அந்த மாதிரி பேசுனதெல்லாம் 200% உண்மை. சில நேரம் நான் நடக்கணும்னு நினச்சி நடந்திருக்கு. கர்ணகுடூரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. துணிகரமாக என்கிட்ட பேசினவங்களுக்குலாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் கோமாவில் தான் எந்திரிக்கிறதுக்கு 2.5 வருஷம் 3 வருஷம் இருக்கு. அதெல்லாம் வாழ்க்கையில் இனிமேல் நடந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு அப்படி நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் இதெல்லாம் தாண்டி அவர் உங்களை நேசிக்கிறார் பார்த்தீங்களா? இதுக்காக நீங்கள் சாகிற வரைக்கும் ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் சார். நீங்கள் இந்த பெருமையை தாண்டி உங்களை பவுல் பேசாம பாருங்க. பவுல் மாதிரிலாம் பேச நேரம் அது சொல்லுவாப்ல, ஊழியமா அதில் நான் தான் ஃபர்ஸ்ட். நீ எப்ரேனா நான் எப்ரேன்டா. நீ அப்போஸ்தலனா நானும் அப்போஸ்தலன். மகா பிரதான அப்போஸ்தலனுக்கு கொஞ்சம் நான் குறைந்தவன் அல்ல. பாவியா அதுலேயும் நான் தாண்ட பிரதான பாவி. எதை தொட்டாலும் நான் தான். ஆனால் பால்லாம் ஹை. அவன் படித்தது 11 PhDக்கு சமம்ன்றாங்க சார். ஒரு PhDக்கு மூச்சு உள்மூச்சு வெளிமூச்சு வாங்குது. 11 PhDக்கு சமம்ன்றாங்க. கமாலியல்ன்றவன் பிளாட்டோ சாக்ரட்டிஸ் இவர்களுடைய தரத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஞானி அவன். கமாலியல்னா சாதாரணமான ஆள் கிடையாது. சாக்ரட்டிஸ் மாதிரி பிளாட்டோ மாதிரி மிகப்பெரிய உலகறிந்த ஞானி. அந்த ஞானியின் டைரக்ட் ஸ்டூடெண்ட். திருமண மாணவிய அவனுடைய ஸ்டூடெண்ட்டாக இருக்க முடியாது. டைரக்ட் ஸ்டூடெண்ட்னா அவன் கல்யாணம் கட்டாமல் தான் இருக்கணும். ஆனால் பவுலுக்கு ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்தாங்களாம் அவனுடைய நாலேஜை பார்த்து. அப்பேற்பட்ட ஆளு இந்த மீன் பிடிக்கிறவங்கிட்ட உட்காந்துக்கிட்டு பைபிளை தெரியாதவங்களாம் அவனை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. சில நேரம் பேசுகிறான், என்னை நீங்கள் தான்டா பெருமையாக பேச வைக்கிறீங்க. அவன் பெருமையாக பேசுறதுக்கு வருத்தப்படுறான். ஆனால் தேவன் அவன் மேலே ஒரு அன்பு வச்சுருந்தா இருப்பார்.